ஹாய் காய்ஸ் அண்ட் எங்கள் ஆர்மி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகே தண்டா கிங் ஆஃப் பீஸ்டோட நெக்ஸ்ட் பாட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி நாங்கள் புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடி ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா ஜேகேக்கு ஃபிலிக்ஸ்க்கும் செம்ம சண்டை போயிருந்திருக்கும். ஃபைனலாக நீங்கள் என்ட்ரி கொடுத்துருப்பீங்க, ஒரு சின்ன பண்ணோட அந்த எபிசோட் முடிச்சிருப்போம். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரி கன்டினியூ பண்ணிக்கலாம். ஜேகே இப்போது ஐஸை ஓப்பன் பண்ணுறான். அவன் ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்கான். அவனுக்கு நல்லா தெரியுது அவங்களோட ஹாஸ்பிட்டல்னு. அவனுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. அவன் லெக்கி கிட்ட பார்க்குறான். டாக்டர் யான் அழகாக ஸ்டெதஸ்கோப்பு அந்த டாக்டர் கோட்டெலாம் வியர் பண்ணி ஜேகேக்கு அந்த ஹாட் வாட்டரில் டவல் டிப் பண்ணி ரேப் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவனை ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்ருக்காங்க. ஒரு க்யூட்டான ஸ்மைலோட ஒரு ஹாப்பினஸோடு அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே பார்த்துட்டே இருக்கான் அவங்க அம்மாவை. ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த அம்மா பையன் இதுக்கு முன்னால் எப்படி இருப்பாங்களோ ஹாப்பினஸோட, அந்த ஹாப்பினஸோட அவன் பார்த்துட்ருக்கான். அவன் கண்ணிலேருந்து டியர்ஸே ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். எதார்த்தமாக டாக்டர் யான் பார்க்குறாங்க. ஹேய் சாம், ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டியா? உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறது? அது சரி, லாஸ்ட்டாக எப்படா குளிச்ச? இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது, எங்கே போய் விளையாண்டுட்டு இருந்த? மம்மி ஐ லவ் யூ டூ. சொல்லு, எங்கே போய் விளையாண்ட? இவ்வளோ அழுக்காக இருக்க? எங்கள் அம்மா ஒரு ப்ளே கிரவுண்டில் கொண்டு போய் விட்டாங்க. என்ன கிரவுண்டுன்னு தெரில, அதனால தான் இவ்வளோ அழுக்கு. நல்லா பேசுகிறடா நீ. மா சொல்லு ஜங்கு. ப்ளீஸ் ஹக் மீ. என்னடா கேள்வி இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து கிட்ட போகிறாங்க. ஒரு டைட்டான ஹக் தான். அவங்க பேக் ஹக் பண்ணி அவனை டேப் பண்ணி கொடுத்து ரப் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அவன் அழுதுகிட்டு இருக்கான். அவங்க சேர்ஸில் தலை வச்சு அந்த மாதிரி அழுதுகிட்ருக்கான். அவன் இயர்ஸ் அப்படியே ரஃப் பண்ணிக்கிட்டு ஓகே 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 காம் டவுன் மா, ரியலி சாரி, ஐ மிஸ் யூ மா, ஐ ரியலி மிஸ் யூ. நான் உங்களை எந்த அளவுக்கு ஓகேடா காம் டவுன் மா, இவ்வளோ கோவம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இனிமேல் என்னை அடிச்சிருங்க. முடிஞ்சால் நீங்களே என்னை ஷூட் பண்ணி கொண்டு இருந்தாலும் தயவு செஞ்சு பேசாமல் இருந்து எனக்கு எந்த தண்டனையும் கொடுத்துடாதீங்க. ஓகே ஓகே ரிலாக்ஸ் பேபி. ஓகே 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 அவரோட அந்த ஹெட் இருக்கு இல்லையா, ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஓகேடா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு, நீ சிரிச்சா மட்டும்தான்டா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்க மம்மி. தட்ஸ் குட். எக்ஸ்கியூஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்லாம் உள்ளே வராங்க. ஜேகே லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி எழுந்திருக்கிறான். அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணி அவனை உட்கார வைக்கிறாங்க. எஸ் ஒரு ஒன் மேம், ஜேகே மேலே இருந்த எல்லா பேப்பர்ஸுமே கிளியர் பண்ணியாச்சு. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா இல்லீகலாக மூவ் பண்ணிங்களா லீகலாக மூவ் பண்ணிங்களா? மேம் லீகலாக தான் மூவ் பண்ணோம். பிகாஸ் ஜேகே கொண்ட யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாமே எங்கள் கிரிமினல் லிஸ்ட்டில் இருந்தவங்க தான். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவன் மேலே எந்த ஒரு கேஸுமே இல்லை. ஓகே மேம், ஒரு சிக்னேச்சர். யா ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க வாங்குகிறாங்க. ஓகே மேம், ரொம்பலாம் ஒத்து பார்க்காதீங்க. ஜேகே மேலே யாருமே கேஸ் கொடுத்ததே கிடையாது அவங்கள தவிர. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நீங்கள் கொடுத்த 32 கேஸ்க்காக தான் இந்த சைனே வாங்குகிறோம். நீங்கள் தான் இப்போ வித்ட்ரா பண்ணணும், அதனால தான் அப்படிங்கிறாங்க. ஜேகே அவங்க அம்மா பாவமாக பார்க்குறான். அவங்க அம்மா திரும்பி ஒரு சின்ன ஸ்மைலோட, அப்படியெல்லாம் பார்க்காத, நீ பண்ணினால நான் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அவ்வளோதான், ஓகேவா? ஓகேம்மா, நீங்கள் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே சார், எல்லா பேப்பர் டீட்டெயில்ஸும் முடிச்சிருச்சுல்ல? எஸ் மேம். லீகல் தானே? எஸ் மேம், அஃப்கோர்ஸ். இல்லீகலாக இவன் வெளியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேணா உள்ளே பிடிச்சி போடுங்க, நான் வேணா பெயில் எடுத்துக்கிறேன். நோ மேம், அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஜேகே அப்படியே அந்த ஐஜி அந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரையும் ஒரு மாதிரி பார்க்குறான். டாக்டர் யான் 2 சொடக்கு போட்டு, இந்த பார்வை இன்னையோட இருக்கக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட்? சாரிம்மா. பிகாஸ் அவர் ரொம்ப டெரராக பார்த்துருந்துருப்பான், ஒரு மாதிரி கன்னிங்காக. அது டாக்டர் யான் நோட் பண்ணிட்டு தான் இதை வார்ன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வெளியில் போகிறாங்க. அவங்க சின்ன ஸ்மைலோட, மா 32 கேஸாக கொடுத்தீங்க. நீ நல்லவனாக இருந்தால் கொடுத்துருக்க மாட்டேன், நீ தான் பொறுக்கியாச்சு. மா ப்ளீஸ்மா, அதெல்லாம் இனி இல்லை. உங்கள் பையன் டாக்டர் ஜாங்குக், ப்ராமிஸ் பண்ணடா ஃபஸ்ட்டு. மம்மி ப்ராமிஸ் பண்ணி தானே என்னை கூட்டிகிட்டு போனது. ஓகே நம்புகிறேன். அவன் ஹெட்டில் அப்படியே கை வச்சு, அவங்க அப்பா மாதிரியே இருக்கிற, அவங்க அப்பா உனக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன்டா, வாலு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போகிறாங்க. அவன் சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கான்.
ஸோ அந்த பழைய ஹாப்பினஸ் அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜேகே அவ்வளோ சிரிக்கிறான். சிரித்து முடிச்சுட்டு அவங்க வெளியில் போகிறத கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு, ஏ கேடி வெளியில் வாடி, திருடி ஒன்றை தாண்டி வெளியில் வர போறியா இல்லையா அப்படிங்கிறான். நீங்கள் பேக் சைடு ஒரு ஸ்க்ரீன்லேருந்து வெளியில் வர்றீங்க. வந்து ஜங்குக்கை பார்த்து லைட்டாக ஒரு கண்ணடிச்சு சிரிக்கிறீங்க. ஏய், யாராச்சும் பின்னாடி போய் ஒளிஞ்சிருப்பாங்களாடி? கால் அப்படியே தெரியுது. கால் தெரிஞ்சிச்சா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? முன்னாடி இருக்கிற மிரரை பாருடி. ஓ, நான் கூட நீங்கள் என்னை ஸ்மெல் பண்ணிட்டீங்களோன்னு நினச்சேன். இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கொடுக்குறான். நீங்களும் கையை பிடிச்சிட்டு ஒரு க்யூட்டான ஸ்மெல்லோட போய் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா ஜங்கு? யாரு நீ? பார்த்தேன் ரொம்ப தான் பயந்துட்டேன். விளையாடாதடா. ஏய், அப்படிதான் சொல்லுவேன். போ, என்ன பண்ணுவேன்? எனக்கு இப்படி கூப்பிட தான் பிடிச்சிருக்கு. கூப்பிடக்கூடாதா என்ன? தாராளமாக கூப்பிட்டுக்கோ. அடி ரொம்ப இல்லை? ஆமாம் பாப்பா, செம்ம அடிடி. மனுஷனா அவ? ஐயோ, இதுக்கு ஒன்றும் குறைச்சும் இல்லை. ஏய், என்னடி சிங்கிளாக நின்று செஞ்சுட்டு வந்திருக்கேன்? ரொம்ப தான் சிலுத்துக்கிறேன். பயந்து போனது எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? சரிடி, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், இப்போ வந்து மூஞ்சி காட்டிகிட்டு இருக்க. சரி, பார்க்க வந்தல, வந்து என்னை பார்க்க வேண்டியதானே? அது என்ன போய் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டேன்? அது ஏன் ஜிகே கேட்குறீங்க? ரொம்ப நேரமாக நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னு வெயிட் பண்ணனா? நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னு தெரிஞ்ச செகண்ட்லேயே நான் உள்ளே வந்துட்டேன். பார்த்தா ஆண்டி இருந்தாங்க. அவ்வளோதான், நைஸாக பூனை மாதிரி பின்னாடி போயிட்டேன். ஓ, உங்கள் மாமியார் மேலே அவ்வளோ பயமா? பேசிக்கலி எனக்கு அவ்வளோ பயம்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் லைட்டாக கேடிடி நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் அப்படியே பெட்டில் சாஞ்சிக்கிறான். அவன் ஷோல்டரில் நீங்கள் அப்படியே தலையை வச்ச மாதிரி நீங்களும் அந்த ஆஃப் பெட்டை ஷேர் பண்ணி அந்த மாதிரி படுத்துருக்கீங்க. சங்கு, என்னடி உங்களுக்கு எப்போ உடம்பு சரியாகும்? ஏய், மார்னிங் ஃபைட் முடிச்சு ஆஃப்டர்நூன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஈவினிங் தாண்டி கண்ணு முழிச்சிருக்கேன். இப்படி கேட்டால் என்னடி அர்த்தம்? எனக்கு உங்களுக்கு சீக்கிரம் உடம்பு சரியாகணுமே. ஏன், உனக்கு என்ன அர்ஜென்ட் இப்போ? எதுவும் எதிர்பார்க்குறியா நான் என்கிட்ட இருந்து? அது ஒன்றும் பிரச்சனை இல்லடி, உடம்புல எவ்வளோ காயம் இருந்தாலும் என்ன சமாளிச்சிடறேன். ரெடியா? ஏய், உருக்கி மாதிரி பண்ணாத. இப்போ தானே இவ்வளோ அடி வாங்கிட்டு வந்திருக்க பாரு. மூஞ்சி மூக்கெல்லாம் உடஞ்சி ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு. இதில் அது வேற கேட்குதா? பின்ன எதுக்குடி? அது வந்து அம்மா அப்படிங்கும்போது நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் கடன்னு எந்திரிச்சு நின்றுடுறீங்க. ஜேக்கையும் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே பேஷண்ட் மாதிரி படுத்துக்கிட்டுறான். யாரு? எனக்கு என்னடி தெரியும்? ஒருவேளை டாக்டர் யான் வந்துட்டாங்களா? இல்லடி, அம்மா ஷிஃப்ட் ரோஸ் போயிருப்பாங்க. பின்ன யாராக இருக்கும்? ஆறாவதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். ஜிக்கி என்னாச்சுடி? என்ன? ஒன்றும் இல்லை ஜிக்கி, லைட்டாக பேண்டேட் எடுத்துக்கிச்சு. ஹக் பண்ணல, அப்போ எடுத்துக்கிச்சு போல. ஓ, அதுவா? ஏய், பார்த்துடி. ஓகே. சரி, நீ போய் கதவை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிறான். நீங்களும் விட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஹவாங், சுவாங், ஆரியன் அண்ட் ஆரா 4 பேர் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே ஆரியனை பார்க்குறீங்க. அவன் ஃபேஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி பயம். அவன் ஃபேஸில் மட்டும் இல்லை, எல்லாரோட ஃபேஸ்லேயும் கொஞ்சம் ஒரு மாதிரியான பயம் வியர்டாக பார்த்துட்ருக்காங்க. ஜேகே லைட்டாக பெண்டான மாதிரி எழுந்து உட்காடுறான். ஆரியன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? எப்போ வந்தீங்க நீங்கள்லாம்? அவாங், சுவாங், நீ இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஒரு சவுண்டு. வயசு கேட்டு அடுத்த நிமிஷம் நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. உங்கள் அம்மா தான். அவாங், சுவாங், ஆரியன் 3 பேர் அப்படியே ஒதுங்கி நிற்கிறாங்க. உங்கள் அம்மாவும் சரி உங்கள் அப்பாவும் சரி உள்ளே வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அவ்வளோதான். அவங்க உள்ளே வர அப்படியே பேக்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் ஜேகே பக்கத்தில் நின்றுக்கிறீங்க. உங்கள் அம்மா உள்ளே வந்து பார்க்குறாங்க. உங்கள் அம்மாவை சுற்றி ஆரியன், அவாங், சுவாங், ஆரா, நீங்கள், ஜேகே மட்டும் அங்கே படுத்துருக்கான். அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க சுற்றி எல்லாரையும். அப்பா, ஒயன்மா எப்படிரா இருக்க? வாயை மூடுங்க. உங்கள் பொண்ணு பண்ண காரியத்துக்கு எப்படி இருக்குன்னு வேற கேட்குறீங்க? அம்மா, நீங்கள் எப்படிங்க? நீ தான் மேரேஜ் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆடிட்டு இருந்த பற்றியா? அது என்ன நாடகம்னு பார்க்குறதுக்காக வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது காதல் நாடகம்னு. அம்மா, அது என்னடி? அது என்ன? அது அம்மா, குழந்தையம்மா மிரட்டுற? இது குழந்தையா? இவ குழந்தையா? ஜிகிக்கு என்ன சொல்கிறேனே தெரில. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் அம்மாவை பார்க்குறான்.
அதுவும் இப்பதான் தெரியுது உங்களுக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு தெரியாது இல்லையா? ஸோ யாரோ வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுமா நான் உங்கள்ட்ட என்னடி என்னகிட்ட என்ன என்னகிட்ட சொல்லவே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தியா? அப்படிலாம் இல்லம்மா. இது ஏம்மா குழந்தை பயப்படுறாளே வாயை மூடிட்டு இருங்க. இது அவ வாழ்க்கை பிரச்சனை. நான் இங்க எது பேசக்கூடாதுன்னு இருக்கேன். வயன் வா போலாம். அவ்வளோதான் நீங்க ஷாக் ஆயிடுறீங்க. அப்படியே திரும்பி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகேக்கு எதுவும் பேச முடியாது இல்லையா? ஸோ அமைதியா இருக்கிறான். வயன் வா போலான்னு சொன்னேன். அம்மா நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுகிறேம்மா. நம்ம இங்கே எதுவும் பேச வேண்டாம் வா போலான்னு சொல்கிறேன்னு. அம்மா கொஞ்சம் பொறுமையாக கூப்பிட பிள்ளைய. என்னங்க நீங்கள் வாயை மூடுங்க. அம்மா நான் என்ன சொல்கிறேன் வாடிங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பளிச்சுன்னு உங்களுக்கு ஒரு அறை தான். ஜேகே ஆட்டோமேட்டிக்காக பெட்லேருந்து கீழே இறங்கிட்டான். ஆறா அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஆப்போசிட் அந்த டேரக்ஷன் அதாவது சென்டரில் வந்து நின்றுட்டான். அடுத்தட்டி உங்கள் மேலே விழக்கூடாது இல்லையா? ஏன்னா ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் ஜேகே பார்த்து கண் காட்டியிருப்பான். ஸோ அந்த செகண்டில் ஆறா உள்ளே வந்து நின்றுட்டான். யோ யாரையா நீ கருப்பு கொட்டு போட்டு நல்லா மலை மாடு மாதிரி உள்ளே வந்து நிற்கிற நகர்ந்து இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், தேவையில்லாமல் ஒயின் மேலே கை வைக்காதீங்க. ஆரா ப்ளீஸ், இட்ஸ் மை மேம், சாரி மேம். சொல்கிறத கேளுங்க. உள்ளே இருந்து பிரச்சனை பண்ண வேண்டாம். அதுவும் இல்லாமல் அடிக்கிற வேலை வேண்டாம். வெளியில் போய் பேசிக்கலாம். எது ஏன் பொண்ணை நாடிக்க கூடாதா? எந்த ஒரு நியாயம்? நகர்ந்து நில்றா தடியா? அம்மா இப்படிலாம் பேசாதீங்க. அப்படி தாண்டி பேசுவேன். நீ பண்ண வேலைக்கு இவனை அப்படி தான் பேசுவேன். ஏய் குரங்கு பூதம் நவரங்கிட்டு அப்படிங்கள ஆரத்து இருக்கா இருக்கான்னு முடிச்சிட்டு இருக்கான். அவங்க சொன்னக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னே தெரில. ஜேகே தான் மெதுவாக இறங்கி நடந்து வரான். அவனுக்கு சுத்தமாக அடி எடுத்து வைக்க முடியல. அவன் ஸ்லிப் ஆகும்போது நீங்கள் தான் சிக்கி சிக்கி பார்த்து உன்னை யாரும் எழுந்திரிச்சு நிற்க சொன்னது. ஏய் கையை விட்றி முதல்ல விட்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையிலேருந்து உங்கள் கையை எடுத்து விட்றாங்க. ஜேகே ஆண்டி நான் நான் என்னென்னு சொல்கிறேன். நான் வந்து தெரியுமே நல்லா தெரியும். ஏர்போர்ட்டில் காலை வச்ச செகண்ட்லேருந்து எங்கிட்ட பார்த்தாலும் எந்த சேனலில் பார்த்தாலும் உனக்கும் அவன் யார் கோலிக்ஸா என்னமோ சொன்னாங்களே ஃபீலிக்ஸு அவனுக்கு நடந்த சண்டை தான். அவனை தான் கொன்னுட்டியாமே. கொலைகாரனா நீ? எப்படி என் பொண்ணை நீ காதலிச்ச? அதுவும் உனக்கு அறிவில்லையா? அவன் படிச்சிருக்க தானே நீ? இவனை போய் நீ எப்படி காதலிச்ச? எனக்கு எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம் சரியா? ஆண்டி ப்ளீஸ் ஒன் செக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய் ஆண்டி, நான் நான் ஜங்கு. ஏதோ ஒரு ஊக்கு நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் தேவையில்ல, என் பொண்ணு கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையிலேருந்து உங்கள் கையை எடுத்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டே போயிடுறாங்க. நீங்கள் திரும்பி அவனை பாவமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவனால் எதுவுமே பேச முடியல. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஆரியன் வீட்டிலலாம் நீங்கள் கவுச்சில் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அவாங் சுவாங்க ஆரியன் உங்கள் அப்பா எல்லாரும் கப்பு சிப்புன்னு உட்காந்துருக்குறாங்க. வாயை திறந்து பேசுடி ஃபஸ்ட்டு. படிக்கிறதுக்கு வந்தியா இல்லை வேறு எதுக்காச்சும் வந்தியா? அம்மா இல்லைம்மா, அது ஏதாச்சும் சொன்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்த கண்ணை பழுத்துரும் பார்த்துக்க. அம்மா பிள்ளைய போட்டு ஏன் இவ்வளோ மிரட்டுற? உங்களை சொல்லணும் ஒரே ஒரு பொண்ணுன்னு செல்லம் செல்லம் தலைக்கு மேலே செல்லம். அவளுக்கு பிடிச்சதை பண்ணணும், பிடிச்சதை செய்யணும், பிடிச்சதை வாங்கணும், எல்லாத்துலேயும் அவளோட ஆப்ஷனை வச்சு இன்னைக்கு அவள் எங்கே வந்து நிற்கிறா பார்த்தீங்களா? அம்மா நான் அவனை லவ் பண்ணுறேம்மா. ஐயோ தயவு செஞ்சு அதை வயலை சொல்லாத, என் காது கொடுத்து கேட்க முடியல. ஏர்போர்ட்டை விட்டு இறங்குனா அவ்வளோ கார்ட்ஸும் அவ்வளோ செக்யூரிட்டி, ஊரே தலைகளாக இருக்குது. என்ன ஏதுன்னு கேட்டால் இவனுக்கும் அந்த யார் ஃபீலிக்ஸு அவனுக்கு நடந்த சண்டையை ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இவனை பார்க்க எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? ஒரு செகண்ட் என் உயிரே போச்சு. அவனை போய் காதலிக்கிறேங்கிற, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேங்கிற. எப்படி ஒரு அம்மாவாக இருந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்குவேன். அம்மா ஃபீலிக்ஸ் ஒன்று நல்லவன் இல்லைம்மா, அவன் நல்லவனா கெட்டவனும். இவன் யார் சண்டை போட்டு கொள்றதுக்கு? இவன் யாருடி? அம்மா உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு தெரிலம்மா. எனக்கு ஒரு மண்ணும் புரிய வேண்டாம். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன தைரியத்தில் நீ அவனை காதலிச்ச? எனக்கு தெரியல, எனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சு. அவன் என்னை பார்த்து பண்ணுற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எல்லாம் இருந்தது சரிம்மா. அதுக்கு முன்னாடி இதோ டே சி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஆரியனை கூப்பிடுறாங்க. அவன் சொல்லுங்க ஆண்டின்னு வந்து பக்கத்தில் நிற்கிறான். இதோ இவனை நிச்சயம் பண்ணி வச்சுட்டு இன்னொருத்தனை காதலிக்கிறேன்னு சொல்கிறியோ? உனக்கு அறிவு இருக்காடி? படித்த பொண்ணு தானே? மா நான் சொல்லு, இது உனக்கு கரெக்டாக படுதா நீ செஞ்ச விஷயம்? இவனுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுல்ல, உனக்கு அந்த ஞாபகம் இருக்குல்ல? டேய் மாங்கா மடையா, ஒன்றை நம்பி படிக்க இவ்வளோ அனுப்புனா கட்டிக்க போகிற பொண்ணை இப்படி தான் பார்த்துக்குவியா? அது ஆண்டி நீ ஒரு சோடா புட்டி, நகர்ந்து நில்லு அப்படிங்கிறாங்க. போட்டு வாங்குன்னு வாங்குறாங்க. ஒரு ஆளை விடலை, ஈவன் ஹவாங் ஸ்வாங்க்கும் சேர்த்து விழுகுது. இதோ ஃப்ரெண்ட்ஸு நிற்கிறாளுங்க பாரு எப்படின்னு. ஒரு ஃப்ரெண்டு, அதுவும் நிச்சயமான ஃப்ரெண்டு இன்னொரு பையனை காதலிக்கிறேன்னு வந்து நிற்கிறா. அதுவும் காதலிக்கிறவன் நல்லவனாக இருந்தால் கூட பரவாயில்ல,
ஊருகிட்ட பொறுக்கியா இருப்பாமல இருக்குமா, ப்ளீஸ்மா அவனை அப்படி சொல்லாதீங்க, வாயை மூடு, இல்லைன்னா வாயை கிழிச்சிருவேன், சப்போர்ட்டுக்கு வர சப்போர்ட்டிங்க்கு உன்ன. மாமாம்மா, குழந்தை பயப்படுறாம்மா, ஏம்மா இவ்வளோ ஆக்ரோஷமா கத்துற? அவ தான் சொல்றாள்ல காதலிக்கிறேன் கல்யாணம் பண்றேன்னு, அதுக்காக ஒரு ரவுடி கையில பொண்ணை பிடிச்சி கொடுத்துருவீங்களா சொல்லுங்க? இதுக்கு தான் இப்படி ஆசையை வளர்த்து வச்சோமா என்ன? அவ ஆசைப்படுறா, அவ ஆசை தானம்மா நமக்கு முக்கியம். அதான் இவனை நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் தானம்மா அவ இங்க படிக்க வந்தது, அந்த பையனை பார்த்துருக்குறா. என்னம்மா இது? அது ஒரு சின்ன மனசு, அதுக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சுக்கணுங்க, நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும். இவளை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் எந்நேரமும் என்ன நடக்கணும் பயந்துக்கிட்டு நான்லாம் வயித்துல நெருப்பு கட்டிட்டு என்னால் இருக்க முடியாது. எனக்கு என் புள்ள வாழ்க்கை முக்கியம், என் புள்ள சந்தோஷம் முக்கியம், சரியா? சரிம்மா, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? அவனுக்கு இவளை கொடுக்க முடியாது, கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். இங்கே பாருடி, உனக்கு ஆரியனுக்கு கல்யாணம், நாளைக்கே நமக்கு ஊருக்கு கிளம்புறோம், சரியா? அம்மா, நான் அவனை காதலிக்கிறேன்னு சொல்கிறேன், நீங்கள் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க, ஏன்? இந்த அறிவு தெரியல? ஒருத்தனை நிச்சயம் பண்ணியிருக்கோம், இன்னொருத்தனை காதலிக்க கூடாதுன்னு. அம்மா, இப்படி பேசினா என்னம்மா அர்த்தம்? ஆண்டி, எங்கள் மேரேஜ்மே நாங்கள் 2 பேரும் விருப்பப்பட்டதுலாம் இல்லையே, நீங்கள் ஃபேமிலி சொன்னீங்கன்னு தானே எங்களுக்குள்ளே என்கேஜ்மெண்ட்டே நடந்துச்சு. மற்றபடி அவள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே. என்னடா ஃப்ரெண்டு? என்ன ஃப்ரெண்டு? கல்யாணத்துக்கு அப்புறம் காதல்லாம் வந்துடும், கிளம்புங்க ஃபஸ்ட் எல்லாம், நாளைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்கள் அம்மா போயிடுறாங்க. ஈவன் உங்கள் ஃபோனையும் வேறு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படியே டைம் அங்கே கட் ஆகி இப்போது 2 டேஸ் கழிச்சு தான், ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் ஜேகே வீட்டில் தான். ஜேகே மண்டே போட்டு பிச்சுக்கிட்டு இதுக்கு அதுக்கும் சுற்றிட்டு இருக்கான். டாக்டர் யான் மார்னிங்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் அவங்க அம்மாட்ட கூட அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் உங்கள் ஃபோன் தான் உங்கள் அம்மா கிட்ட இருக்கு இல்லையா, எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஈவன் ஹவாங் சுவாங் ஆரியனை காண்டாக்ட் பண்ணாலும் உங்கள்கிட்ட பேச முடியல. 2 டேஸாக அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஈவன் உங்களை வேறு அடித்து வேறு கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா, அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. ஆரா நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கான். மேம், என்னாச்சு ஆரா? எனக்கும் தெரியல மேம், 2 நாளாக இப்படி தான் சுற்றிட்டு இருக்கிறான். என்ன பண்ண போகிறோன்னு தான் தெரில. சரி இரு, நான் பேசி பார்க்குறேன். ஜங்கோக் எஸ்மா கம் அப்படிங்கிறாங்க. அவன் டக்குன்னு ஃபோனெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு அழகா சமத்து பிள்ளையா அவங்க அம்மா பக்கத்தில் போயிட்டு கவுச்சில் உட்காந்துக்கிறான். என்னடா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. ஜியாம்மா சொல்லுங்கள் டாக்டர்யா. 2 ஜூஸ். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜூஸ் மேக் பண்ணுறாங்க. இப்போ சொல்லு, என்னாச்சு? அது மம்மி, சும்மா சொல்லுடா, அம்மாட்ட சொல்லாததா? அம்மா, 2 நாளாக ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாம்மா, என்னாச்சுன்னு தெரில. ஏன், சம்திங் எல்ஸ்? ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மா வந்திருந்தாங்க, அவளை வேற அடித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கம்மா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, அவள்கிட்ட பேசணும். மம்மி, ஃபோனும் பண்ண மாட்டேங்கிறா மம்மி, ரீச் பண்ண முடியல அவளை. ஈவன் அவங்க அங்கிள் வீட்டிலையா இல்லை ஆரியன் வீட்டில் இருக்காங்களான்னு தெரில, எப்படியுமே காண்டாக்ட் பண்ண முடியல மம்மி. காதல் ரொம்ப அதிகமாகிடுச்சு போல இருக்கு அம்மா அப்படிங்கிறான். ஜியாம்மா அங்கேருந்து ஜூஸ் கொண்டாந்து வச்சுட்டு பார்த்து சிரிக்கிறாங்க. உட்காரு ஜியாம்மா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆப்போசிட்டில் கவுச்சில் உட்காராங்க. ஆராங்க வா அப்படிங்கிறாங்க. ஆராவும் வரான். ஆராவும் ஜூஸ் எடுத்துக்கிட்டு, பிகாஸ் அவங்க எல்லாருக்குமே சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எடுத்துகிட்டு அவனும் ஆப்போசிட் கவுச்சில் உட்காடுறான். ஃபேமிலியே உட்காந்து ஜேகே பார்த்துட்ருக்கு. அம்மா, எல்லாரும் ஏன் என்ன இப்படி பார்த்துட்ருக்குறீங்க? இல்லைடா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தேன், இன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக இப்படி ஏங்கி தவிச்சு போய் உட்காந்துருக்கியே, அதான் பார்க்குறேன். அம்மா, என்னம்மா நீங்களும்? சரி லவ் ஸ்டோரி என்னன்னு சொல்லு. எதுக்கு கேட்குறீங்க? சும்மா சொல்லுடா, அப்போ தான் என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன். ஸ்டார்டிங்லேருந்து நான் உங்க கூட இருந்திருந்தா ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு இப்போ தானே தெரியும். நான் ஹெல்ப் பண்ணுறேன், சும்மா சொல்லு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை எல்லாத்தையும் அவங்க அம்மாட்ட ஷேர் பண்ணுவான். ஸோ எப்போவுமே ஜேகே இப்படி தானே, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தானே அவன் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணது. டாக்டர் யானும் அவன்கிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ஜேகே கிட்ட. எல்லோரும் க்யூட்டாக, ஆராவும் சரி ஜியாம்மாவும் சரி அப்படி க்யூட்டாக ஒரு ஸ்மைலோடு பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய சிரித்து பேசுகிறாங்க. அவன் லவ் ஸ்டோரியை கேட்கும்போது இடையில கலாய்ச்சி வேற விடுறாங்க. அட்ட பாவி, இவ்வளோ அடியாட அடிச்சிருக்க அந்த பொண்ணை நீ. அவங்களே மர்டர் பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு ரூமரை கிளப்பிட்டானுங்களா. ஸோ அதான் கொஞ்சம் ஹெவியா. டேய், அவள் உயிரோட தான் இருந்தாளா இவ்வளோ அடிக்கு அப்புறம்? இருந்தா சரி. ஆக பொண்ணை ஆல்ரெடி தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் காதலிச்சிருக்கிற போல.
ம். சரி, சரி. நல்லா தான் இருக்கும் ஸ்டோரி கேட்க. ம். ரொம்ப டீப்பா தான் லவ் பண்ணியிருக்க. லவ் லவ் பண்ணிட்டு தான் மம்மி இருக்கேன் அப்படிங்கிறான். அவன் அவ்ளோ கியூட்டா ஷையா சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா அவன பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்றா! நான் இங்க முடியாம கோமா ஸ்டேஜ்ல படுத்திருந்தா, நீ லவ் பண்ற பொண்ணோட இங்க டூயட் அட்டா பாடிட்டு இருந்த. மம்மி சீரியஸா இல்ல, ப்ராமிஸா இல்ல. நீங்க வேணா ஜியா அம்மாவ கேட்டு பாருங்க. மேக்ஸிமம் அவளுக்கு எனக்கும் சண்டை தான் வரும். நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதே கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடுச்சு. ம். ஸோ அதான் திருட்டுத்தனமா சார் நைட்டு பெட்ரூம்லேருந்து ஒயன் ரூமுக்கு வந்தீங்களோ, அவன் திர்க்கா புர்க்கான்னு முழிச்சிட்டு இருக்கிறான். சரி ஓகே. கேட்க நல்லா தான் இருக்கு. பட் சார் எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு இன்னும் சொல்லலையே. அவள உங்கள மாரி நல்லா வச்சு பார்த்துக்கணுமா? நெறைய ஹர்ட் பண்ணிட்டேன் அவள. கஷ்டப்படுத்திட்டேன். மனசளவுலயும் சரி, உடம்பளவுலயும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாம்மா. நல்லா பார்த்துக்கணுமா அவள நான். அம்மா அவ கண்ணுக்குள்ளே இருக்கா. நான் அவள ரொம்ப மிஸ் பண்றேன் மம்மி. புரியுது, புரியுது. சரி, நான் எதுவும் பண்ண முடியாது. நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்கிறாங்க. அவன் குடிச்ச ஜூஸே வெளியில வந்துருச்சு. "அம்மா ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். "என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். "அம்மா ஹெல்ப் பண்ணுங்க." "பண்ண முடியாது." "ஆ அப்படிலாம் சொல்லக்கூடாது." "சரி என்ன ஹெல்ப் வேணும்?" "போயிட்டு பொண்ணு கேளுங்க." "நான் ஏன் கேட்கணும்?" "உங்க பையனுக்காக." "எது?" "ஆ டாக்டர் யானோட புள்ள டாக்டர் ஜங்குக்குக்காக." வாய்ப்பில்ல." "அம்மா வயன உங்களுக்கு பிடிக்கும்ல?" "ரொம்ப பிடிக்குமே." "அவ உங்களுக்கு மருமகளா வேண்டாமா?" "வேணும்." "அப்போ போய் பொண்ணு கேட்கலாம்." "நான் ஏன் கேட்கணும்?" "ம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா இப்படியெல்லாம் பண்ணாதீங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைத்தனமா பின்னாடியே கெஞ்சிட்டு போயிட்டுருக்கான். அவங்களும் சிரிச்சுக்கிட்டே அவனை செம்மையா அலைய விட்டுட்டு இருக்காங்க. ஆராஜியாவோட பாடி கார்ட்ஸ் கூட பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டைம் போயிட்டு அவங்க ஃபைனலாக ஹேண்ட் ரெண்டையும் கட்டிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அவன் பப்பியாட்டம் பார்த்துட்ருக்கான். "ப்ளீஸ்மா ப்ளீஸ்." "சரிடா போய் கேட்கலன்னா." ம் என்னம்மா? அவங்க அப்பா, அம்மா நம்ம பேச்ச கேட்கலன்னா என்ன பண்றதுன்னு கேட்குறேன். ஐடியா குடுங்க மம்மி. ஐடியா? ஓகே. போயிட்டு பொண்ணு கேட்போம். பொண்ணு குடுக்கலன்னா பொண்ண தூக்குவோம். அம்மா, உனக்கு ஒண்ணும் இது புதுசு இல்லல்ல. சரி வாங்க ரெடி ஆகலாம் அப்படிங்கிறாங்க. ஜியா அம்மா, ஆரா, ஜேகே எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. காய்ஸ் நம்ம தானே ஃபேமிலி. நம்ம வீட்டுக்கு நம்ம தானே பொண்ணு கேட்க போனோம். கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடியாக போகிறாங்க. ஜேகே ஒரு சின்ன க்யூட்டான ஸ்மைலோட போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணி இப்போ உங்கள் வீட்டில் தான் டோர் நாக் ஆகுது. உங்கள் அப்பா போய் ஓப்பன் பண்ணுறாங்க. அழகா அவங்க ட்ரெடிஷ்னலாக சவுத் கொரியன் ட்ரெடிஷ்னலில் அந்த ட்ரெஸ் போட்டு ஜேகே கேஷுவல் வேர்லாம் அவ்வளோ அழகாக இருக்கான். ஆரா ஜியாமா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் நிற்கிறாங்க. காட்ஸ் ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸில் நின்றுட்டுருக்காங்க. பார்க்கவே செம ஃபன்னியாக இருக்குது. உங்கள் அப்பா அப்படியே பேந்து பேந்துன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க லைட்டாக பவ் பண்ணிவிட்டு ஹலோ நான் ஜங்குக்கோட அம்மா. ஆ உள்ளே வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. காட்ஸ் மொத்த பேர் அப்படியே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸோடு அந்த வீட்டுக்குள்ளே கவர் பண்ணிட்டானுங்க. இதை பார்த்துட்டு ஹவாங்ஸுவான் ஆரியனுக்கெல்லாம் என்ன சொல்கிறேனே தெரில. வீடு ஃபுல்லாக இவங்க தான் நின்றுட்டு இருக்கானுங்க. டாக்டர் யான் அண்ட் ஆரா ஜங்குக் ஜியாம்மா 4 பேரும் அப்படியே லைனாக சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. உங்கள் அப்பா ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு பயந்து பயந்து முழிச்சிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலி நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆ தெரியுது மேம். நீங்கள் வந்திருக்க போஸை பார்த்தாலே தெரியுது. இவங்கெல்லாம் என்னோட ஃபேமிலிஸ் தான் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் டாக்டர் யானை பார்க்குறாங்க. ரொம்ப பெரிய ஃபேமிலியாக இருப்பீங்க போல இருக்கு. ஆமாம் நாங்கள் ரொம்ப பெரிய ஃபேமிலி தான். நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வந்துடுறேன். என் பையனும் உங்கள் பொண்ணு லவ் பண்ணுறாங்க. ப்ளீஸ் உங்கள் பொண்ணை கொடுத்துருங்க, நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறோம். அம்மா ஐம் சாரி, என் பையனுக்கு நான் மேரேஜ் பண்ணி வச்சிடுறேன். ஹலோ என்ன பேசுகிறீங்கன்னு தெரியுதுமா. இங்கே பாருங்க சார், எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒயன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஒரே பொண்ணு. அப்பாவுக்கு பொண்ணை பிடிக்காம இருக்குமா? உங்கள் பொண்ணுக்கு என் பையனை பிடிச்சிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவளுக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. ஐ நோ. பட் லவ்ங்கிறது லைஃப்பில் ஒன்ஸ் வர்றது தான். உங்கள் பொண்ணுக்கு என் பையன் மேலே வந்திருக்கு. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். என் பையன் முன்னாடி எப்படி இருந்தாலும் கேட்காதீங்க. பட் இப்போ கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அவன் டாக்டர் யானோட புள்ள டாக்டர் ஜங்குக். வேறு என்ன பேர் வேணும்னு நீங்கள் நினைக்கிறேன்னு தெரில. அவங்களுக்குள்ள லவ் இருக்குது. அவன் நல்லா பார்த்துக்குவான்.
நீங்கள் பிலீவ் பண்ணீங்கன்னா உங்கள் பொண்ணை என்ன நம்பி அனுப்புங்க. நான் நல்லா பார்த்துக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு இன்னொரு பொண்ணு கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க. அவ்வளோதான் ஜேகே. இவங்க பேசுகிற பேச்சை கேட்டால் எல்லோரும் பயந்து ஓடுற மாதிரிலாம் இருக்குது. அம்மா பொண்ணு கேட்க வந்திருக்கோம். இருடா, அவங்க அப்பா பாரு கன்ஃபியூஸ் ஆகிட்டார். இப்போ பாரு, ஆ நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் அவள் அம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களே. சார், ஹஸ்பண்ட் சொல்கிறது தானே ஒய்ஃப் கேட்க போகிறாங்க. நீங்கள் பேசி பாருங்க, உங்களுக்கு ஓகேவா இல்லையா? அது வந்து எனக்கு அவருக்கு ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. பார்த்தா உங்கள் அம்மா தான். டேய் நகருங்கடா, பாவாடை சட்டை மாதிரி இப்போ ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிற்கிறானுங்க, வீடு ஃபுல்லாக இவனுங்களா இருக்கானுங்க, நகருங்க நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து நிற்கிறாங்க. டாக்டர் யான் அழகாக எந்திரிச்சு மரியாதையாக பவ் பண்ணுறாங்க. ஜேகே எந்திரிச்சு பவ் பண்ணுறான். ஜேகே பார்த்து உங்கள் அம்மா முறைக்கிறாங்க. ஆறாவை பார்த்தா நக்கலாக ஒரு பார்வை. ஆறாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ப்ளஸ் கலாய்ச்சி விட்டுட்டாங்க இல்லையா, ஸோ அதனால அவங்க செம்ம கடுப்பில் பார்த்துட்டு இருக்கிறான். ஆரியனுங்க அவங்க அவனுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. என்ன எதை நம்பி உங்கள் பிள்ளைக்கு என் பொண்ணு கொடுக்க சொல்கிறீங்க? அதெல்லாம் கொடுக்க முடியாது மேம், ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு இல்லையா? பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு அம்மா தானே, நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்து இந்த மாதிரி ஒரு பையனை காதலிச்சா நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா சொல்லுங்கள்? பையன் ஹேண்ட்ஸமாக இருந்தால் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். என்ன சார் நான் சொல்கிறது அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா டிங்கு டிங்குன்னு மண்டையாட்டுறது. பூம்பு மாடு மாதிரி தலையாட்டாதீங்க, நகருங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கை. மேம் ப்ளீஸ் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பொறுமையாக பொலைட்டாக அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. ஜேகே கண்ணு உங்களே தான் தேடிட்டுருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, ஃபஸ்ட்டு இந்த பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாம் வெளியில் போக சொல்லுங்கள், நம்ம அப்புறம் பேசலாம். பசங்களா கொஞ்சம் வெளியில் போங்க. ஓ, இவங்க எல்லாரும் உங்கள் பசங்க தானா? ஆமாம், எல்லாருமே என் பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் யான் உட்காடுறாங்க. அப்புறம் ஜேகே, ஜி அம்மா எல்லாரும் உட்காடுறாங்க. ஸோ டாக்டர் யான் எவ்வளோ பேசுகிறாங்க, உங்கள் அம்மா அறவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகேக்கெல்லாம் மண்டைக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. டாக்டர் யானெல்லாம் அதுக்கு மேலே முடியல, அவங்க டயர்டாயிட்டாங்க. பாருங்க, சொல்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். உங்கள் பொண்ணு என் பையனும் லவ் பண்ணுறாங்க, அவ்வளோதான் ஃபைனலு. இருந்துட்டு போதும், அதனால என்ன, என் பொண்ணை தர முடியாது. அம்மா என்னம்மா இவங்க இப்படி தான் பேசுகிறாங்க, இருடா, பழைய சீரியல்லாம் பார்த்து வில்லி மாதிரி மாறிட்டாங்க போல இருக்கு. அது வந்து டாக்டர் யான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. யாருன்னு பார்த்தா ஜியாம்மா தான். அமைதியாக இருங்க, நான் பேசுகிறேன். ஜியாம்மா சொல்லாரா, வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் யான்னு உட்கார வச்சுட்டு ஜியா அண்ட் ஆரா 2 பேரும் எழுந்திரிச்சு உங்கள் அம்மா கிட்ட வராங்க. எதுக்கு எதுக்கு இப்போ கிட்ட வரீங்க? இங்கே பாருங்க, என்னங்க இவங்க பாருங்க அடிக்க வராங்க. இருடி, உனக்கெல்லாம் வாங்கின தாண்டி சரியாக வரும். அந்த மனுஷி உட்காந்து எவ்வளோ பேசுகிறா, சும்மா பொண்ணு தர மாட்டேன்னு பேசிகிட்டு இருக்கிறா. நம்ம கண்டுக்காமல் போயிட வேண்டியதான். 2 அடி போட்டாலும் பரவாயில்ல, 4 அடி போட்டாலும் பரவாயில்ல, 2 அடி எக்ஸ்ட்ரா போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா மைண்ட் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஜியாம்மாவும் ஆராவும் உங்கள் அம்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்ன 2 பேரும் வந்து இப்படி நின்னா நான் பயந்துரும் நினச்சிட்டு இருக்கீங்களா? இங்கே பாருங்க, ஒழுங்காக பொண்ணை கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளை யாருன்னு தெரியும்ல. யாரு தெரிஞ்சனால தானே பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஆரா நீ சொல்லு. இங்கே பாருங்க, என் ஃப்ரெண்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, பார்த்துக்கோங்க. பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்கணுமா இல்லை என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபாக எங்கள் வீட்டில் இருக்கணுமான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஏய், பொண்ணு ஏன் பொண்ணு தெரியுமா? சும்மா இருமா. அந்த அம்மா எவ்வளோ நேரமாக மரியாதையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, சும்மா ஆடிக்கிட்டே இருக்கிற. யூ நான் ஒய்ஃபியா, இந்தம்மா நான் வந்து போங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா தக் லைஃப் கொடுத்துட்டாரு. உங்கள் அம்மா கப்பு சுப்புன்னு ஆயிடுறாங்க. இங்கே பாருங்க, பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நான் அவரை மட்டும் நம்பி தரல, உங்களையும் நம்பி தரேன். பிகாஸ் உங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொன்னீங்கள்ல, நான் அதுக்காக என் பொண்ணை நம்பி தரேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் என் பொண்ணை கொடுக்கவே முடியாது. நீ வாயை முடலை வச்சுக்கவே, இவனை விட்டு கடிக்க விட்ருவேன் உன்னை பார்த்துக்க. ஐயோ இவனை பார்த்தா பயமாக இருக்கு, இவனை போக சொல்லுங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவை பங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் மேலே உட்காந்துருக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பொண்ணோட அம்மாவுக்கு இதில் சம்மதம் தானே? எனக்கு இதில் இஷ்டம் இல்லை. டக்குன்னு ஜேகேலேருந்து கிட்ட வரான். அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு அழகாக ஒரு பவ் பண்ணி டக்குன்னு நீல் டவுன் பண்ணுறான். யோசிக்கவே இல்லை, பிகாஸ் அவனுக்கு உங்களை பார்க்கணும் இப்போது. ஆண்டி ப்ளீஸ், நான் முன்னாடி எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் மறைக்க விரும்பலை. நான் ஒயனை லவ் பண்ணுறேன், என்னையும் ஒயன் லவ் பண்ணுறா. உங்களுக்கு தெரியாது, என்னை விட்டு அவளால் இருக்கவே முடியாதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அவள் 2 டேஸாக சாப்பிட்ருக்க மாட்டா, கரெக்டா? இவன் எப்படி கரெக்டாக சொல்கிறான்? என்னாலே சாப்பிட முடியல அவள் இல்லாமல். அவள் எனக்கு வேணும். என் லவ் அவளை காப்பாற்றும், அவளை ப்ரொடெக்ட் பண்ணும், அவளை சேஃபாக வச்சுக்கும். நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன். ப்ளீஸ் ப்ளீஸ். அது
ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ், ப்ளீஸ் ஒத்துக்கங்களேன். ஆ நான் அவ ஒத்துக்கிட்டாப்பா அப்படிங்கிறாரு. இல்ல, இல்ல நான் ஒத்துக்கல. நீ ஒத்துக்கிட்டதம்மா. நீ மண்டைய ஆட்டுன. இல்லையே நான் மண்டைய ஆட்டலையே. இல்ல, இல்ல நீங்க எஸ்ன்னு தான் ஆட்டுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆராவும் சரி, ஜியாமாவும் சரி சேர்ந்து சொல்றாங்க. எஸ்ன்னு ஆட்டுனேன். ஆமா. ஆண்டி, ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. நல்லாம அவ சாப்பிடாம இருக்கிறா. ப்ளீஸ். ஆம். ப்ளீஸ் ஆண்டி. பொண்ணோட சந்தோஷம் தானே முக்கியம். ஆ சரி, ஓகே அப்படிங்கிறாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணி என்ஜாய் பண்றாங்க. டாக்டர் யான் வந்து உங்க அம்மாவோட கை பிடிச்சு, ரொம்ப தேங்க்ஸ். எக்காரத்த கொண்டும் நீங்க பயப்படாதீங்க. வயன் என் பொண்ணு. நான் பார்த்துக்கிறேன் அவள. ஆ ஆன்ட்டி வயன் எங்க? அப்படிங்கும்போது, நீங்க ரூம விட்டு வெளியில வந்து எட்டி பார்க்குறீங்க. டோட்டல் ஃபேமிலியே நின்னு உங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்குது. உங்க அம்மா மட்டும் கியூட்டா முறைச்சிட்டு நிக்கிறாங்க. நீங்க கன்ஃப்யூஸ்டா இங்கேருந்து கீழ இறங்கி வர்றீங்க. ஜிக்கி பிரைட்டான ஸ்மைலோட உங்கள பார்த்துட்டு இருக்கான். நீங்க டக்குன்னு போயிட்டு டாக்டர் யானுக்கு ஒரு பவ் பண்ணிட்டு, ஜிக்கிய பார்த்து, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்போ வந்தீங்க எல்லாரும்? என்னாச்சு மறுபடியும் பிரச்சனை ஆயிடுச்சா? என்ன நடந்துச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாரி இருக்கீங்க? ஜிக்கி சொல்லு. ஏன் ஒரு மாரி இருக்கீங்க? அம்மா அம்மா எதுவும் டாக்டர் யானை ஹர்ட் பண்ணிட்டாங்களா? எதுவும் தப்பாக பேசிட்டாங்களா? என்ன சொன்னாங்க ஜிகே சொல்லுங்க அப்படிங்கும்போது அவங்க அம்மா அவங்க 2 பேரோட மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி ஜியாமா சொல்கிறாங்க. நீங்கள் ஜியாமா பார்த்துட்டு உங்கள் அம்மா அப்பா டாக்டர் யான் ஜேகே எல்லாரையும் பார்க்குறீங்க. எல்லாரும் உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அம்மா அம்மா அப்பா உங்களுக்கு ஓகேவா? நிஜமாவே நீங்கள் ஜேகே ஜேகேயோட மேரேஜ் பண்ணி வைக்க போகிறீங்களா? ஆ பண்ணி தான் வைக்கணும். என்ன பண்ணுறது? அதானே ஒரு சந்தோஷம். ஆனால் எனக்கு ஒன்றும் மாப்பிள்ளையை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக முறைச்சிட்டு நிற்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் ஆச்சு. ஜேகே கை 2 அப்படியே ஓப்பன் பண்ணுறா. நீங்கள் ஹக் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் டாக்டர் யானை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு பன்னு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர் யானை உங்களை அப்படியே பேக் ஹக் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஏய் நான் தான் சொன்னேன்ன, நான் வந்து பொண்ணு கேட்பேன்னு. ஆமாம், நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். இப்போ ஓகேவா மேடம்? என் பையனுக்கு டாக்டர் ஜங்குக்கு உங்களை மேரேஜ் பண்ண கேட்டு வந்திருக்கேன். நீங்கள் மேரேஜ் பண்ணிக்குவீங்களா? ஷுர் ஷுர் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அவங்களுக்கு பவ் பண்ணுறீங்க. வயன் அப்படிங்கிறான். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஹக் பண்ண போகிறீங்க. உங்கள் மம்மி குறுக்க வந்து நிற்கிறாங்க. நோ நோ டச்சிங். மேரேஜ்க்கு முன்னாடி இதெல்லாம் எங்கள் கண்ட்ரியில் அலோட் கிடையாது. போங்க எல்லாரும். மேரேஜை நாங்கள் சொல்கிற டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக்கே வைக்கலாம். நெக்ஸ்ட் வீக்கா? மம்மி டேய் நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம்டா. நோ மேம், 3 டேஸில் மேரேஜ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஆ ஓகே. இது 3 டேஸா? அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லணும் தெரியுமா? மா யாருமா நமக்குன்னு வருவானுங்க? ஒருத்தனும் வரமாட்டுங்க. யோ நீ வாயை மூடு. ஓ சைடு தான் யாரும் வரமாட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா சித்தி சித்தப்பா மாமா எல்லாரும் வருவாங்க. எல்லாம் ஓசிஸ் ஒருத்தங்க தான் வருவானுங்க. என்னங்க நீங்கள் இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நைட்டு சப்பாத்தி கட்டை பறக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அடிக்க போகிறாங்க. ஜேகே அப்படியே பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். அப்போது ஒயன் நீயும் அப்பப்போ லைட்டாக ஃபைட் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அப்படி தான் எங்கள் ஃபேமிலியில் வழக்கம். என்னடி சொல்கிற? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த இடம் கொஞ்சம் அப்படியே ஃபன்னாக போகுது. ஜேகே அப்புறம் அவங்க அம்மா ஆரா ஜியாமா எல்லோரும் கிளம்புறாங்க அங்கேருந்து. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு ஸோ வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இன்னும் 3 டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்து க்யூட்டாக ஷைனஸோட பாய் காட்டிகிட்ருக்குறீங்க. அம்மா பெர்மிஷன்லாம் எதிர்பார்க்காத, போய் கொடுத்துட்டு வந்துரு. ஓகேங்கிறீங்க? அவங்க அம்மா தான் கொஞ்சம் பயம். நீ போயிட்டு என்ன பண்ணு, டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடு. அம்மா நான் இங்கேயே நிற்கிறேன். ப்ராப்ளம் ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா சமாளிச்சுக்கலாம் போடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க கிட்ட. உங்கள் அம்மாவும் சரி உங்கள் அப்பாவும் சரி நீங்களும் சரி புரியாமல் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவங்கள வந்து டைட்டாக ஹக் பண்ணி ஏய் என்னடா பண்ணுற அப்படிங்கும்போது உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை டைட்டாக பிடிச்சிக்கிட்டாரு. ரியலி மிஸ் யூ டே, லவ் யூ நைட்டு ஃபோன் பண்ணு. ஜிக்கி என்ன ஜிக்கி பண்ணுற? பாய், லவ் யூ, கால் பண்ண மறக்காம அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிடுறான். நீங்கள் அப்படியே ஷாக் அடித்த மாதிரி நின்றுட்டுருக்குறீங்க. அப்படியே திரும்பி உங்கள் அம்மா பார்க்குறீங்க. கருமம் என்ன கருமண்டி இது?
அம்மா சி ரூம் போடி ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. நீங்கள் க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டீங்க இருந்து உங்கள் ரூமுக்கு ஓடிடுறீங்க. ஓகேடா நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். திஸ் இஸ் பை ஃப்ரம் வீடியோ ஸ்ட்ரீம் டாக் 2.0 டாடா பை சி யூ லவ் யூ ஆல்.